அனைவருக்கும் வணக்கம். வெபினார் செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நான் தினேஷ், ஜோஹோ புக்ஸோட ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி தாக்கல் செய்வதற்கான வழிகாட்டுதல். ஸோ ஜோஹோ புக்ஸ்லேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டின்னா என்ன, GSTR1 அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஜோஹோ புக்ஸில் ஜிஎஸ்டி ஃபைலிங் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஜோஹோ புக்ஸில் இருந்து GSTR1 ஃபைலிங் 3 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஜிஎஸ்டி அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும், சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இந்த சரக்கு சேவை வரின்னா என்ன அப்படிங்கிறது, அது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னா, உங்களோட சரக்கும் நீங்கள் சேவையும் செல் பண்ணும்போது அதுக்கான ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ GSTR1 அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனோட, அதாவது ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயரோட மொத்த விற்பனைக்கான இன்ஃபர்மேஷன், அதுதான் GSTR1. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் பீரியடுக்கு அவரோட என்னென்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காரோ, என்ன செல் பண்ணியிருக்காரோ அதோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்ப்போம். இப்போ யாருங்கிறத நம்ம சொல்லிட்டோம், அடுத்து யார் யார் இதில் வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர் இல்லாமல் யார் யார் இதில் வரமாட்டாங்கன்னா, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வரமாட்டாங்க, காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் வரமாட்டாங்க, பர்சன்ஸ் liable to collect TCS and deduct TCS, நான்-ரெசிடென்ஷியல் taxable person. ஸோ இவங்க எல்லாருமே இதில் வரமாட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யார் யார் எந்த டேர்ன் ஓவர் வச்சுருக்கிறவங்க இதை ஃபைல் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபைலிங் பீரியட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயரோட அந்த வருஷத்தோட ஓவரால் டேர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க குவார்ட்டர்லி ஃபைலிங், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ஃபைலிங் பண்ணணும். இப்போ நான் வந்து குவார்ட்டர்லி ஃபைலிங் சொன்னேன் அப்படின்னா, அது எப்படின்னா ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்துக்கு நான் ஏப்ரல் மந்தில் என்னோடய ஜிஎஸ்டியை நான் ஃபைல் பண்ணுவேன். ஸோ அடுத்து ஒரு டேக்ஸ் பேயரோட, ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயரோட டேர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க எல்லா மாதத்துலேயும் 13ஆம் தேதி. ஸோ மந்த்லி ஃபைலிங்கோட டேட் பார்த்தீங்கன்னா எல்லா மாதத்துலேயுமே 10ஆம் தேதி வரும். அடுத்து இது எப்படி 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைலிங் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா EVC ஃபைலிங்னு ஒன்று இருக்குது, DSC ஃபைலிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த DSC ஃபைலிங் அப்படிங்கிறது வந்து என்ன, EVC ஃபைலிங் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைலிங் செஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது ஜோஹோ புக்ஸில் நம்ம எப்படி வந்து ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஜோஹோ புக்ஸில் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் டேபை செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் டேப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்ஸஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ், அதுக்கு கீழே டாக்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டாக்ஸஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஜென்ரல் செட்டிங்ஸ் வரும், ஜிஎஸ்டியோட ஜென்ரல் செட்டிங்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களோட GSTIN நம்பரை நீங்கள் கொடுக்கணும். என்ன GSTIN நம்பர்னால் எது நான் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் போர்ட்டலில் உங்களுக்கு GSTIN நம்பர் ஒன்று அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் லீகல் நேம், பிஸ்னஸ் ட்ரேட் நேம் அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு எந்த தேதியில் GST நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பேஸ் பண்ணி எனக்கு சேல்ஸ் டிரான்சாக்ஷனில் ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கஸ்டம் டியூட்டி ட்ராக்கிங், நீங்கள் ஒரு பொருள் ப்ரொக்யூர் பண்ணும்போது ஒரு கஸ்டம் டியூட்டி ட்ராக்கிங் வரும் இல்லையா, அதை நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே நான் ட்ராக் பண்ணணும், எந்த லெஜருக்கு கீழே நான் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆப்ஷன் இங்கேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டிஜிட்டல் சர்வீஸ் பண்ணுற கம்பெனிஸுமே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ட்ராக் சேல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்வீசஸ் டு ஓவர்சீஸ் கஸ்டமருங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸ். புக்ஸ்லேருந்து நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணோன்னா நான் இந்த ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸ் நான் எனேபிள் பண்ணணும். இந்த ஃபைலிங் செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் GSTIN போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட API ஆக்சஸை எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்கள் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் மை ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். மை ப்ரொஃபைலில் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் API ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேனேஜ் API ஆக்சஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கு அடுத்து இந்த பேஜ் உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் எனேபிள் ஏபிஐ ரிக்வெஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டியூரேஷன் மேக்ஸிமம் டியூரேஷன் இதில் 30 நாள் இருக்கும். கன்ஃபர்ம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே திரும்ப ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களோட ஜிஎஸ்டிஎன் யூசர் நேம், அதாவது உங்கள் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணுற யூசர் நேம் என்னவோ அதை கரெக்டாக இங்கே அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து ரிப்போர்ட்டிங் பீரியட், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஒரு வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் என்னவோ அதை பேஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே மந்த்லின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து QRMP ஸ்கீம். இந்த QRMP ஸ்கீம் அப்படிங்கிறது குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி ஃபைலிங். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்னாக இருப்பீங்க, உங்களோட கிளைண்ட் வந்து மந்த்லியாக ஃபைல் பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு IFF ரிப்போர்ட் ஜோஹோ புக்ஸில் ரிப்போர்ட்ஸில் டாக்ஸஸ்க்குள்ள IFF ரிப்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து முதல் 2 மாதத்துக்கு நீங்கள் குவார்ட்டர்லி ஃபைலிங்காக இருந்தீங்க அப்படின்னா, ஃபைலராக இருந்தீங்கன்னா முதல் 2 மாதத்துக்கு அந்த IFF ரிப்போர்ட்டை ஜேசானில் எடுத்து நீங்கள் மேனுவலாக ஃபைல் பண்ணிக்கலாம். அது யாருக்குன்னா B2B அண்ட் ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸுக்கு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட கிளைண்ட் அவங்களோட ஐடிசியை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜெனரேட் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம், இப்போ இது வந்து ஜோஹோ புக்ஸ்லேருந்து எந்த தேதியில் உங்களுக்கு இது வேணுமோ அதை அந்த மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இருக்கிறது ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்ரூவல் ஆப்ஷன். அதாவது என்னோட கம்பெனியில் நான் வந்து எல்லாரையுமே புஷ் ஃபைலிங்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், எல்லாருமே புஷ் மட்டும்தான் பண்ணணும், யாரும் போய் டைரெக்டாக ஃபைல் பண்ணக்கூடாது ஜோஹோ புக்ஸ்லேருந்து, அவங்க புஷ் பண்ணி அப்ரூவலுக்கு மட்டும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணலாம். மேலே இந்த ஆப்ஷன் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அப்ரூவர் லிஸ்ட் வரும். அதுலேருந்து யாராவது ஒரு லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இது எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஜிஎஸ்டி ஃபைலிங் ஸ்க்ரீன் எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் ஸ்க்ரீனுக்கு எப்படி போகலாம். இப்போ திரும்ப நீங்கள் ஜோஹோ புக்ஸில் ஹோம் பேஜ் வந்துட்டு ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வியூ சம்மரின்னு இருக்கும். ஸோ அந்த வியூ சம்மரியை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜ் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருந்து தான் உங்களோட டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணதை செக் பண்ண முடியும். அதாவது ஜோஹோ புக்ஸ்லேருந்து நான் புஷ் பண்ணி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் சம்மரி ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ இந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் டேபிள்ஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ண டிரான்சாக்ஷனில் நீங்கள் கொடுத்த டேக்ஸஸ் வச்சு இங்கே அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே வரும்னா, நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி டிராஃப்டில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வராது. நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி அப்ரூவல் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும் இங்கே வராது. எந்த இன்வாய்ஸஸ் மார்க்கஸ் சென்ட் ஸ்டேட்டஸில் இருக்கோ அந்த இன்வாய்ஸஸ் எல்லாமே இந்த டேபிளுக்கு கீழே வரும். ஸோ இப்போ இதில் இந்த இருக்கிற ஒரு டேபிள்லேயும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து B2B இன்வாய்ஸஸ். ஸோ B2B இன்வாய்ஸஸ் அப்படிங்கிறது டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளை, அடுத்த ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நீங்கள் பண்ண சேல்ஸ் எல்லாமே இந்த B2B டேபிளில் வரும். ஸோ B2C லார்ஜ் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் சப்ளை பண்ணுற டாக்ஸபிள் இன்டர்ஸ்டேட் சப்ளைனா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், கேரளாவுக்கு ஒருத்தருக்கு நான் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் டாக்ஸபிள் அவுட்வர்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ். அது மட்டும் இல்லாமல் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணுறதும் இங்கே வரும். இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா மோர் தென் 2.5 lakhs. அதுதான் இந்த டேபிளில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த டேபிளில் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ். எக்ஸ்போர்ட்னால் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறது, அதோட 0 rated சப்ளை, அது எல்லாமே இந்த டேபிளில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த சப்ளைஸ் எல்லாமே அனதர் கண்ட்ரிக்கு நீங்கள் பண்ணுறது, இந்தியாவிலேருந்து அனதர் கண்ட்ரிக்கு ஏற்றுமதின்னு சொல்லும்போதே உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா B2C ஸ்மால் இன்வாய்ஸஸ். இப்போது B2C லார்ஜ் தவிர மிச்ச கன்சியூமர் சப்ளைஸ் பண்ணுற இன்வாய்ஸஸ் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறது இந்த B2C ஸ்மால் இன்வாய்ஸஸில் வரும்.
இந்த B2C ஸ்மால் இன்வாய்ஸஸில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் நோட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த B2Cயில் வந்து அது அக்யூமுலேட்டட் வேல்யூவாக தான். இப்போ நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் 10 ரூபாய்க்கு க்ரியேட் பண்ணுறேன், 2 ரூபாய்க்கு நான் கிரெடிட் நோட் போட்டிருக்கேன் அப்படின்னா B2Cயில் காட்டும்போது உங்களுக்கு வேல்யூ 8 ரூபான்னு தான் காட்டும், இங்கே 10 ரூபான்னு காட்டாது. ஆனால் மிச்சம் இருக்கிற டேபிளில் நீங்கள் இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணி கிரெடிட் நோட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதே 10 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி 2 ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் நோட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மிச்சம் இருக்கிற டேபிளில் எல்லாமே 10 ரூபா தான் காட்டும். ஸோ அதுதான் B2Cக்கும் மிச்சம் இருக்கிற டேபிளுக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸம்ட் அப்படிங்கிறது நில் ரேட்டட் 0%, இது எல்லாமே நான் GST சப்ளைஸ் 0% அண்ட் நோ கிளைம் ஆன் ITC, இது எல்லாமே இந்த எக்ஸம்ட் டேபிளில் வரும். இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட், ரீஃபண்ட் வவுச்சர்ஸ், இது எல்லாமே அந்தந்த பீரியடுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த டேபிளில் இது எல்லாமே வரும். அடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் நார்மலாக அட்வான்ஸ் வாங்குறீங்க, அந்த அட்வான்ஸ் ஏன் இங்கே வரணும் அப்படி இல்லை. நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதில் டேக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேக்ஸ் பெய்டு. இப்போ போன ஃபைலிங் பீரியடில் நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து அட்வான்ஸஸ் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க, அந்த அட்வான்ஸஸில் டேக்ஸ் அப்ளை ஆகிருந்தது. ஸோ அந்த அட்வான்ஸஸை இந்த ஃபைலிங் பீரியடில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது இந்த டேக்ஸ் பெய்டு காலமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா HSN வைஸ் சம்மரி. ஸோ இது HSN வைஸ் சம்மரி அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுனால இது வெறும் HSN வைஸ் சம்மரி மட்டும் கிடையாது, SAC சம்மரியுமே சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஓவர்வியூ டேபிளில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் டு GSTIN டேபில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ புஷ் டு GSTIN டேபில் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த டிரான்சாக்ஷன் சம்மரி வரும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் அப் டேப்ஸ் இருக்கும், தனித்தனி டேப் இருக்கும். ஸோ இந்த டேபில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா HSN வைஸ் சம்மரி, SAC சம்மரி எல்லாமே இங்கே வரும். இங்கே நில் ரேட்டட், இந்த நில் ரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வரும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி B2CS அகெயின் B2CSல வெறும் கன்சியூமர்து மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ் பிஸ்னஸும் வரும், அதர் தென் இ-காமர்ஸ் பிஸ்னஸுமே வரும். எல்லாமே அதே வேல்யூ லெஸ் தென் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா வரும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு டேபில். இதுக்கு அடுத்து வர டேப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூட். ஸோ இந்த டாக்குமெண்ட் இஷ்யூட் டேப் தான் நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த டாக்குமெண்ட் இஷ்யூவில் நான் போய் எப்படி அப்டேட் பண்ணுவேன், எனக்கு இங்கே ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் செக் பண்ணணும். ஸோ என்ன நான் இந்த இடத்துல இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளையில் நான் என்ன போடணும்னா உங்களோட இன்வாய்ஸ் நம்பரை நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த பீரியடுக்கான இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை நான் எப்படி செக் பண்ணலாம், ஈஸியாக எப்படி செக் பண்ணலாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் காட்டுறேன். நீங்கள் திரும்ப என்ன பண்ணணுன்னா ஜோஹோ புக்ஸில் போயிட்டு சேல்ஸில் போய் இன்வாய்ஸஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இன்வாய்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு இந்த பூத கண்ணாடி ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த அட்வான்ஸ் சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த டேட் ரேஞ்சில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டிசம்பரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியணுங்கிறத நான் இங்கேருந்து இப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணும்போது நான் இங்கே டேட் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கரண்ட் மந்த்துக்கான டேட் வரும். நான் மேலே அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்ட இயரை நான் இங்கே செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜில் போயிட்டு 2018 அப்படின்னு செலக்ட் பண்ணி டிசம்பர்னு செலக்ட் பண்ணி 1st டிசம்பர் டு 31st டிசம்பர் 2018 நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் இங்கே சர்ச் பண்ணும்போது எனக்கு இங்கே இன்வாய்ஸ் நம்பர் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நான் க்ரியேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே இங்கே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 19 இருக்குது, அதுக்கப்புறமா 29 இருக்குது, 30லேருந்து கண்டினியூஸாக வருது. ஸோ இந்த இன்வாய்ஸ் நம்பரை நான் டாக்குமெண்ட் இஷ்யூட்டில் போய் எப்படி அப்டேட் பண்ணுவேன், 19க்கு அப்புறம் 29 வருது, இதை நான் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் டேபுக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட்டு 19 இருக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் 19 to 19 அப்படின்னு காட்டணும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நான் எப்படி போடுவேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ளோன் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி
திரும்ப இன்வாய்ஸ் நம்பர் 29/29 அப்படிங்கிறதையும் காட்டணும். இதுக்கு அடுத்து 30லேருந்து எனக்கு கண்டினியூஸாக வருது, அதை நான் இப்போ போடணும் அப்படிங்கிறதுக்கு திரும்ப க்ளோனை கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் நம்பர் 30/35 அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கான இன்ஃபர்மேஷனை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள் பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் பொறுத்து அந்த ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் பீரியட் பேஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற காலம் எல்லாமே அப்டேட் பண்ணி நீங்கள் இங்கே சேவ் கொடுத்துடலாம். நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே அப்டேட் ஆகும், டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வரும். இது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜோஹோ புக்ஸில் இருந்து ஜிஎஸ்டிஐனுக்கு புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணும்போது இந்த புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இங்கே வருது. ஸோ அதை நம்ம பண்ணும்போது இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் இப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ண உடனேவே நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன், உங்களோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் இதுதானா, ரிப்போர்ட்டிங் பீரியட் இதுதானா, ஜிஎஸ்டிஐஎன் யூசர் நேம் இதுதானா அப்படிங்கிறது இங்கே தெரியும். சில பேர் வந்து இல்லை நான் வந்து இதே ஜிஎஸ்டிஐஎன் தான், எனக்கு மல்டிபிள் பிரான்ச் இருக்குது, அந்த இடத்துல வந்து நான் எப்படி எல்லாத்தையும் புஷ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தாலுமே இந்த ஒரே ஜிஎஸ்டிஐஎனுக்கு கீழே உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனுமே அப்டேட் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் டிரான்சாக்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ஜிஎஸ்டிஐனுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் அப்டேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் இங்கே செக் பண்ணி இந்த பீரியட் தானாங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி இந்த யூசர் நேமுக்காக தான் நீங்கள் புஷ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் இங்கே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ நான் புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்லோடட் டு ஜிஎஸ்டிஐஎன் ஷெட்யூல்டு அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ அப்படின்னா இங்கே அது ஷெட்யூல் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஷெட்யூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட்னு இருந்ததுன்னா அது போர்ட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் கொடுக்கும்போது ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ சில டைம் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, நான் புஷ் பண்ணிட்டேன், என்னோடய டேட்டா எதுவுமே அப்டேட் ஆகலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே செக் பண்ணும்போது GSTR1 டிரான்சாக்ஷன் அப்லோடட் வித் ஃபியூ ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே புஷ் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். இதை நான் எங்கே செக் பண்ண முடியும் அப்படின்னா என்னோடய ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் டேபில் நான் செக் பண்ண முடியும். என்னோடய ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் டேபில் நான் போய் பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது நான் ஏற்கனவே ஃபைல் பண்ணது என்ன டிரான்சாக்ஷன் டைப்பு, எரர் கோடு என்ன, எரர் மெசேஜ் என்ன, இதுதான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்திருக்கிற எரர் மெசேஜ் என்ன அப்படின்னா நார்மலாக வந்திருக்கிற மெசேஜ் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே உங்களுக்கு, GSTIN இஸ் இன்வேலிட், ப்ளீஸ் என்டர் அ வேலிட் GSTIN அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று உங்கள் கிளைண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங்கோட GSTIN நம்பர் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்டர் பண்ணும்போது பை மிஸ்டேக்காக நம்ம ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக என்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எரர் வரும். ஸோ இந்த எரர் வந்தாச்சு. ஸோ இந்த எரரை நான் இப்போ எப்படி நான் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்ச இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்னா நான் GSTIN தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை நான் செலக்ட் பண்ணி இந்த இன்வாய்ஸ் நம்பர் மேலே நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நான் கிளிக் பண்ணிக்கணும். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த கஸ்டமரே அங்கே வருவாங்க. அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணதுக்கு கீழே ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ரிஜிஸ்டர்ட் ரெகுலர்னு. அந்த பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த கரெக்டான GSTIN நம்பரை நீங்கள் திரும்பியும் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் இங்கே பண்ணும்போது இங்கே சீன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் டீன்னு கொடுத்துட்டேன். இதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் இல்லைன்னா இதை மேக் இட் பர்மனெண்ட், இதை நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கும் இதுக்கு அப்புறமா நான் பண்ண போகிற எல்லா பரிவர்த்தனை எல்லா சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்கும் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணி அப்டேட் அப்படின்னு நான் கொடுத்துடணும். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் சேவ்டு, யூ ஹவ் சேஞ்ச் த GST ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும், ஒரு டிஸ்க்ளைமர் மெசேஜ். நீங்கள் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இது ஸ்க்ரால் டவுன் ஆகி நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எதுக்காக இதை மாற்றி சேவ் பண்ணுறீங்க, இப்போ எதனால் சேவ் பண்ணேன்னா GSTN சேஞ்ச்ட் அப்படிங்கிறத நான் இங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன்.
அதை நான் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இந்த இன்வாய்ஸஸ் எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ நான் இன்வாய்ஸஸில் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதுமா, எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்டால் அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனும் இப்போ நீங்கள் கிரெடிட் நோட் வச்சுருக்கீங்கன்னா கிரெடிட் நோட்டில் போய் நான் ஏற்கனவே சொன்ன அட்வான்ஸ் சர்ச்சை யூஸ் பண்ணி அந்த மந்த்துக்கு கிரெடிட் நோட்டை செலக்ட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் கிரெடிட் நோட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கிரெடிட் நோட்டுக்கு எப்படி நான் இப்போ சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் டெபிட் நோட்டுக்கும் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஜிஎஸ்டிஐன் இன்வேலிடுன்னு சொல்லியிருக்குன்னா அந்த டேக்ஸ் பீரியடில் நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் போட்டிருக்கீங்களோ அதுக்கு, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் எஸ்டிமேட் அண்ட் சேல்ஸ் ஆர்டர், அதை தாண்டி இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும். இதை நான் எப்படி இப்போ நான் பண்ணுவேன் அப்படின்னா ரீசெட் புஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். எதுக்கு இந்த ரீசெட் புஷ்? இப்போ நான் அங்கே தப்பாக பண்ணிட்டேன், எனக்கு இது வந்துருச்சு, ஸோ நான் புஷ்ஷை ரீசெட் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ நான் இந்த ரீசெட் புஷ்ஷை செலக்ட் பண்ணுவேன். ஸோ ரீசெட் புஷ்ஷை நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு உள்ள இன்வாய்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே அலோவ் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னது எப்படி எடிட் பண்ணலான்னு. இங்கே நான் இப்போ சொல்கிறது ரீசெட் புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே எடிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இந்த ரீசெட் புஷ்ஷை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு புஷ் ரீசெட் ஆகிடும். நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இங்கே நீங்கள் பண்ணலாம். நான் இங்கே ரீசெட் புஷ் பண்ணால் எனக்கு போர்ட்டல்லையும் ரீசெட் ஆகிடுமான்னு கேட்டால் போர்ட்டல்லையுமே நீங்கள் புஷ் பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ புக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது. ஸோ ஓகே, நான் இதை ரீசெட் பண்ணிட்டேன், என்னோடய டிரான்சாக்ஷன் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் திரும்ப புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் கொடுக்கலாம். பட் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு அந்த அப்ரூவல் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அப்ரூவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், அந்த அப்ரூவல் ஆப்ஷன் எதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நான் புஷ் பண்ணிட்டேன், புஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அப்ரூவல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் புஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்ஷன் வரும், அதாவது சப்மிட் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த சப்மிட் ஃபார் அப்ரூவலை நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு யார் அப்ரூவரோ அவங்களுக்கு அந்த அப்ரூவல் ரிக்வெஸ்ட் போய் பெண்டிங் ஃபார் அப்ரூவலில் இருக்கும். ஸோ பெண்டிங் ஃபார் அப்ரூவலில் இருக்கும்போது அவங்க என்ன வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பெண்டிங் ஃபார் அப்ரூவலில் தான் இருக்குது. உங்களுக்கு சடனாக இல்லை நான் திரும்ப இந்த அப்ரூவலை தப்பாக கொடுத்துட்டேன், அதை நான் ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரீகால் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரீகால் ரிட்டர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அது ரீகால் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பியும் உங்களோட டிரான்சாக்ஷன் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ரூவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ரிட்டன், ரிஜெக்ட் அப்ரூவல். ஸோ இது 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவர் செக் பண்ணிவிட்டு இல்லை இன்னொரு டிரான்சாக்ஷன் நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க, இதில் கரெக்டான டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னார்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் அப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இந்த சைட்லேருந்து நம்ம புக்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த ஃபைல் யோர் ரிட்டர்ன் டேப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபைல் யோர் ரிட்டர்ன் டேப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னென்னா செக் ஸ்டேட்டஸ். நீங்கள் இந்த செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணதோட டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே கீழே லிஸ்ட் ஆகும். அது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் சைடில் செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைல் நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைல் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். யாருக்கு மெயில் போகும், என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, என்ன டாக்குமெண்ட் இஷ்யூட் அலாங் வித் எல்லாமே புஷ் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கீங்களாங்கிறது தான் கீழே இருக்கிற மெசேஜ். அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ டேப்பில் கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபைலிங் நீங்கள் கொடுத்துடலாம். ப்ரொசீட் ஃபைலிங் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜில் வர இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஜிஎஸ்டிஎன் யூசர் நேம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் பேஸ் பண்ணி அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சைன் பண்ணணுன்னா எப்படி நீங்கள் சைன் பண்ணுவீங்க? எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் டிஎஸ்சி அது ரெண்டுமே இங்கே தான் வருது. ஸோ இவிசி மூலியமாக நீங்கள் சைன் பண்ண போகிறீங்களா, டிஎஸ்சி மூலியமாக சைன் பண்ண போகிறீங்களா? இவிசி மூலிமா நான் பண்ண போகிறேன்னா அந்த ஆத்தரைஸ்ட் சிக்னேட்டரி பேன் நம்பரை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெனரேட் ஓடிபி கொடுத்து நீங்கள் பண்ணிடலாம். இல்லை நான் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ண போகிறேன், டிஜிட்டல் சிக்னேச்சர் கோடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனா
இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் இந்த இவிசிக்கு மாதிரி எனக்கு இங்கே சைன் ஆப்ஷன் காட்டலையேன்னா அது ஜோஹோ புக்ஸ் விண்டோ அப்ளிகேஷன்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜோஹோ புக்ஸ் விண்டோ அப்ளிகேஷனில் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஃபைலிங் இருக்குது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் உள்ள லாகின் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் உள்ள நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் இன்ஜினில் ஜோஹோ புக்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரீயாக கெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது வரும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் லாகின் பண்ணியே எடுத்துக்க முடியும். அது பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது விண்டோஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இதே யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து, அதாவது இந்த வெப் அப்ளிகேஷனில் என்ன யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி, ஸோ இதே ப்ராசஸ் ஃபைலிங் நீங்கள் பண்ணும்போது இந்த சிக்னேச்சர் டைமில் டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ஏற்கனவே நீங்கள் உங்கள் சிஸ்டமில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதாவது உங்கள் ரெஸ்பெக்டிவ் கம்ப்யூட்டரில். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் விண்டோஸ் அப்ளிகேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ அதனால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த டிஜிட்டல் சைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இவிசின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் ஆகும். நீங்கள் அந்த உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் மார்க்கஸ் ஃபைல் அப்படி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைல் பண்ணிட்டேன். புக்ஸில் நான் என்ன பண்ணணும், அங்கே நான் போர்ட்டலில் ஃபைல் ஓவராலாக ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ புக்ஸில் நான் வந்து மார்க்கஸ் ஃபைல்டு அப்படிங்கிறது தான் நான் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் வந்து மார்க்கஸ் ஃபைல்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் டியூரிங் தி டேக்ஸ் பீரியட் இன்னொருத்தர் வராரு, ஒரு கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்ணுறாரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து இல்லை, இந்த ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸில் நீங்கள் ஒரு ஐட்டம் வந்து விட்டுட்டீங்க நீங்கள் போடும்போது, அதை நான் இப்போ தான் செக் பண்ணேன், இதை நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நான் போர்ட்டலில் தான் அதை அமெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபைலிங் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் வராரு, இந்த ஃபைலிங் பீரியட்குள்ளேயே வராருன்னா நம்ம முதல்ல அதை சேஞ்ச் பண்ணலாம். ஃபைலிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வராரு அப்படின்னா அடுத்த ஃபைலிங் பீரியடில் தான் நம்ம போய் அதை அமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அமெண்ட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அமெண்ட் வந்து நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டிஐஎன் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா டைரெக்டாக ஜோஹோ புக்ஸில் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் போர்ட்டலில் அடுத்த ஃபைலிங் பீரியடில் அது ஓப்பன் ஆகும், அப்போ தான் நீங்கள் அமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸ் உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாக்ஸஸில் என்னென்ன இன்வாய்ஸஸ் நீங்கள் அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. 9A ஃபுல்லாகவுமே B2B B2C அப்புறம் அமெண்டட் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸை இங்கே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல 9Cயில் வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட் பண்ண முடியும். அகெயின் திரும்ப கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஃபார் அன்ரிஜிஸ்டர்ட் ரிஜிஸ்டர் எல்லாமே 9Cயில். 10ல் B2C அதர்ஸ் தான் பண்ண முடியும், அதர் தென் B2C. ஸோ 11Aயில் வந்து டாக்ஸபிள் லைபிலிட்டி அட்வான்ஸ் ரிசீவ்டு அதில் இருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்தது அப்படின்னா அது இங்கே வரும். 11Bயில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ், இது எல்லாமே அதை நீங்கள் பே பண்ண அட்வான்சஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம B2B இன்வாய்ஸஸ் தான் அமெண்ட் பண்ண போகிறோன்னா அந்த 9Aவை செலக்ட் பண்ணி இது உள்ள அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் உள்ளே போகிறோம். அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் எந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறத செலக்ட் பண்ணி எந்த இன்வாய்ஸ் நம்பருங்கிறத நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டு அமெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அமெண்ட் ரெக்கார்டுன்னு நம்ம கொடுத்துட்ட பிறகு இந்த ஸ்க்ரீன் நமக்கு தெரியும். அந்த ஸ்க்ரீன் உள்ளே போய் நம்ம நெசசரி இன்ஃபர்மேஷன், அதாவது மேலே இருக்கிற எல்லா ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்குமே மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ், அது எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ரிவைஸ்டு இன்வாய்ஸ் நம்பராக இருந்ததுன்னா அதை போடுங்க. எந்த இன்வாய்ஸ் நம்பர் ரிவைஸ் பண்ண போகிறோமோ அது, எந்த டேட்டில் ரிவைஸ் பண்ணணும், ஓவரால் அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் ஐட்டம் ஆட் பண்ணுறோனாலே இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவுமே இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளைட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல நீங்கள் அமெண்டுக்கு பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜோஹோ புக்ஸில் நான் இதை மாற்றணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போர்ட்டல்லையுமே அது அன்ஃபைல் ஆகிடுமான்னா மார்க்கஸ் ஃபைல்டுக்கு அப்படி ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மார்க்கஸ் ஃபைல்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோஹோ புக்ஸில் அந்த டிரான்சாக்ஷனை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அலோவ் பண்ணும். நீங்கள் நார்மலாக போய் எடிட் பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். திஸ் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் ஆல்ரெடி ஃபைல்டு டு ஜிஎஸ்டிஐஎன் போர்ட்டல் அப்படிங்கிற எரர் அடிக்கும். அந்த எரர் அடிச்சதுன்னா இங்கே வந்து நீங்கள் மார்க்கஸ் அன்ஃபைல் கொடுத்துட்டு திரும்ப அந்த இன்வாய்ஸஸை போய் எடிட் பண்ணுறது. ஏற்கனவே நான் எப்படி இன்வாய்ஸ் எடிட் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இன்வாய்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இன்வாய்ஸை எடிட் பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணோன்னா ஆட் ரோ கொடுத்து ஐட்டமை செலக்ட் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரீசன் கேட்கும். அந்த ரீசன் பாக்ஸையும் அப்டேட் பண்ணிவிட்டு
நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்ப போய் இன்னொரு வாட்டி ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா அது தேவைப்படாது. திரும்ப நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைலிங் பேஜுக்கு வந்து மார்க்கஸ் ஃபைல்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு மார்க்கஸ் ஃபைல்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி இதை செலக்ட் பண்ணி மார்க்கஸ் ஃபைல்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாலே போதுமானது. நீங்கள் திரும்ப போயிட்டு ஃபைல் நவ் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜோஹோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி அண்ட் ட்ரான்சாக்ஷன் புஷ் பண்ணி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ரீகேப்பை நான் சொல்கிறேன். ஜோஹோ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டிஆர் 1னா என்ன, யார் யார் ஜிஎஸ்டிஆர் 1க்கு எலிஜிபிள், எப்படி அதை ஜோஹோ புக்ஸ்லேருந்து ஃபைல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஜோஹோ புக்ஸில் வந்து நம்ம செட்டிங்ஸ் கொடுக்குறோம். செட்டிங்ஸில் போயிட்டு ஜிஎஸ்டி யூசர் நேம் அப்டேட் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது, ஏபிஐ ஆக்சஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு நம்ம புக்ஸ்லேருந்து புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஓவர்வியூ சம்மரி ஃபஸ்ட்டு எல்லாமே நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து புஷ் டு ஜிஎஸ்டிஐஎனில் போய் நம்ம புஷ் டு ஜிஎஸ்டிஐஎன் கொடுக்குறோம். ஜிஎஸ்டிஐஎனில் கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்ரூவல் இருந்ததுன்னா அப்ரூவல் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு ஃபெயில்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த ஃபெயில்டு டிரான்சாக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிவிட்டு அது நான் வந்து சில விஷயங்கள் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா ரீசெட் புஷ் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸஸை போய் எடிட் பண்ணணும். நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஃபைல் யூர் ரிட்டர்ன் பேஜில் நம்ம போகணும். அங்கே போயிட்டு ஃபைல் நம்ம கொடுத்துட்டு மார்க்கஸ் ஃபைல்டு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா போர்ட்டலில் அமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கஸ் ஃபைல்டு அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேருந்து இந்த செஷன் இங்கே முடிவு அடையுது. இப்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். மோகன் நட்ராஜ், உங்களோட கேள்வி கேன் யூ எக்ஸ்பிளைன் டேட்டா எக்ஸ்போர்ட் ஃப்ரம் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஃபார் ஆஃப்லைன் டூல் ஆல்சோ அப்படின்னு. ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது ஜோஹோ புக்ஸ்லேயே ரிப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸில் ஜோஹோ புக்ஸில் போயிட்டு டாக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களுக்கு சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் அந்த சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் தேவைப்படுதுங்கிறது தெரியும். ஜோஹோ புக்ஸ்லேயே இது இருக்குது, பிடிஎஃப்பில் இருக்கும், எக்ஸ்எல்எஸ் இருக்கும், எக்ஸ்எல்எஸ்எக்ஸில் இருக்கும், ஜேசனில் இருக்கும். Gayatri Devi, thanks for asking this question. GST filing option available for all Zoho Books users அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த ஆக்சஸ் ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் ஆக்சஸ் இருக்கோ, புஷ் ஆக்சஸ் இருக்கோ, அந்த பர்டிகுலர் யூசர்ஸ் எல்லாருமே பண்ண முடியும். எல்லா யூஸருக்குமே அது பண்ணிட முடியாது. ஸோ இப்போ நார்மலாக டிஃபால்ட் யூசர் ஸ்டாஃப் அசைன்டு யூசர்னு இருப்பாங்க. ஸோ சில யூசர்ஸுக்கு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு யூசர்ஸ் அண்ட் ரோல்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா பண்ணலாம். நார்மல் அட்மின் யூசர்ஸ் எல்லாருமே அவங்களால பண்ண முடியும். மோகன் நட்ராஜ், அகெயின் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அதுலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு டாக்ஸஸுக்கு கீழே சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அதுதான் ஜிஎஸ்டிஆர் 2 ஓடுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருந்து புக்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக ஃபைல் பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணி போர்ட்டலில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த வெபினார் செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சப்போர்ட் ஐடிக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.